கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், சித்திரை 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அஷ்டமாதிபதியான செவ்வாயும் 7ஆம் பாவகத்துல ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார். அப்போ எதிர்மறை எண்ணங்கள் இந்த காலகட்டத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு சற்று கூடுதலாவே இருக்கும். எதுலையுமே ஒரு மந்தத்தன்மை, டல்னஸ், நினைத்தது நடக்காத தன்மை, தடங்கல்கள், இந்த மாதிரி விஷயங்களை கடந்த காலகட்டங்கள்ல கன்னிராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. மாத துவக்கத்திலையும் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆனா வரும் மே 31ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றது விசேஷம். அதே மாதிரி அஷ்டமாதிபதியான செவ்வாயும் ஜூன் 1ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறது விசேஷம். அதனால மாத முற்பகுதியில மட்டும் எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எந்த விஷயத்தையும் மேற்கொள்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியான அந்த சுக்கிர பகவான் மே 19ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடந்தேறும். கலத்திர ஸ்தானாதிபதியான குரு பகவானும் கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்ச காரணத்தினால திருமணத்துல நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல தடங்கல்களை உண்டாக்கி இருக்கும். ஆனா இப்போ கலத்திரஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார். கலத்தர காரகனான சுக்கிர பகவானும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல 100% உங்களுக்கு கைகூடி வரும். சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும். கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த பாக்கியங்களுக்காக ஏங்கி தவிச்சிங்களோ அந்த சகல விதமான பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க. பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவான் பஞ்சமஸ்தானம் குழந்தை ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ குழந்தை பிறப்புல இருந்த தடங்கல்களும் அகலும். குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல 100% உங்களுக்கு கைகூடி வரும். தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல தன வருமானத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். இந்த மாதத்துல பொருளாதாரத்துக்கு பெருசா தட்டுப்பாடு எதுவும் இருக்காது. பண வருமானம் நிச்சயம் இந்த காலகட்டத்துல சிறப்பாவே இருக்கும். கடந்த காலகட்டத்துல தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்த காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவுகளை கொடுத்திருக்கும். வருமானத்துல தடங்கல்கள் உண்டாகி இருக்கும். உங்க பேச்சனால ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அது அனைத்தும் வரும் மே 19ஆம் தேதிக்கு பிறகு மாறப்போகுது. குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்க வாக்குனால அனுகூலங்கள் இருக்கும். உங்க இனிமையான பேச்சால கடினமான விஷயங்களை கூட பேசியே சாதிச்சிருவீங்க. வாக்கு பலிதம் இருக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும். சமுதாயத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்க பேச்சை இந்த காலகட்டத்துல மத்தவங்க காது கொடுத்து கேட்பாங்க. தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானமான அந்த 3ஆம் பாவகத்தை கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையா பார்த்துட்டு இருந்தார். அப்போ நீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடங்கல்களை உண்டாக்கி இருப்பார். தைரிய வீரியத்தை தடுத்திருப்பார். ஆனா இப்போ குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா இந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால நீங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தைரிய வீரியம் அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் நம்மளால முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானும் தன்னுடைய சமசப்தம பார்வையா இந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ எப்படி சம்பாதிக்கணும், எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கணும், ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு புத்தி கூர்மை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். புத்திக்காரகனான அந்த புதன் பகவானும் இந்த மாத பிற்பகுதியில பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்தை தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கிறார். அப்போ புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமா இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செயல்படக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், டிராவல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும். லாபம் கூடும்.
பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாவே இருக்கு. குறிப்பா மாத பிற்பகுதியில நிறைய பேர் பத்திரப்பதிவு செய்வீங்க. அசையும் அசையா சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. ஆனாலுமே மாத முற்பகுதியில நீங்க பத்திரப்பதிவு செய்யறதா இருந்தா டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டு பத்திரப்பதிவு பண்றது உங்களுக்கு நல்லது. ஏன்னா மாத முற்பகுதியில புதன் அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். மே 31ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு புதன் பகவான் வந்த பிறகு எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலையும் வெற்றி கிடைக்கும். பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்களிலும் சுமூகமான சூழல் உண்டாகும். கடந்த காலகட்டங்கள்ல தாய் ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்த காரணத்தினால நிறைய பேருக்கு உங்க தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும். தாயோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் வந்திருக்கும். வீடு கட்டுறதுல தடை, வண்டி வாகனங்கள் வாங்குறதுல தடை, இடம் வாங்குறதுல தடை, இந்த மாதிரி நிறைய தடங்கல்களை கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா இப்போ சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல வந்தமர்ந்த காரணத்தினாலையும் அந்த சுகபோகத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய சுக்கிர பகவானும் பாக்கியஸ்தானத்துல வரும் 19/5/2024 தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் செய்யும் காரணத்தினாலையும் அசையா சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கு. வண்டி வாகனங்கள் வாங்குற அமைப்பு, வீடு கட்டுற அமைப்பு, இடம் வாங்குற அமைப்பு, தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாக கூடிய அமைப்பு, தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சிறப்பா இருக்கு. ஒரு சிலர் வேலைக்காக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் அகலும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும். குழந்தைகளுடைய புத்தி பொறுமை இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். காதல் ஸ்தானமும் இதுவே. குரு பகவான் இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால காதலில் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். காதலிக்கிறவங்க உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி காதல் திருமணம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமாவே இருக்கு. ஏன்னா சுக்கிரனும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால காதலில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பிரிந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். 6ஆம் இடத்ததிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு, அதாவது எதிரிகளை ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து எதிரிகளை வெல்லக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் கேட்டா இந்த காலகட்டத்துல சீக்கிரமா உங்களுக்கு கடன் கிடைக்கும். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கு. சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் மட்டும் வரும். ஆனாலுமே உடல்நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிட்டா பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது. குறிப்பா 6ஆம் இடம் பலமா இருக்கும் காரணத்தினால வேலை ஸ்தானம் இல்லையா இது. அப்போ வேலை இல்லாத கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல முயற்சி செய்யுங்க. நல்ல வேலை வாய்ப்பு, உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல அமர்வது விசேஷம். ஆனா 7ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இணைந்திருக்காங்க. மாத முற்பகுதியில செவ்வாய் அஷ்டமாதிபதியான செவ்வாய் களத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால, அதாவது 31 மே வரைக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. எப்படியும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கும் காரணத்தினால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடந்துக்க வேண்டியது அவசியம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா ராகு அந்நிய கிரகம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ, அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீட்டை அனுமதிக்காதீங்க. நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாதீங்க. கூட்டு தொழில் செய்யறவங்களும் கணக்கு வழக்குகளை எல்லாம் சரியா வச்சுக்கோங்க. நண்பர்கள் கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்க பாருங்க. அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் மே 31ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும். குறிப்பா நீண்ட காலமா தீராத வழக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்துல. ஒரு சிலருக்கு உடல்நல தொந்தரவுகள் ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனை இருக்கு, ஆபரேஷன் பண்ற மாதிரியான சூழல் இருக்குன்னா தாராளமா இந்த காலகட்டத்துல ஆபரேஷன் பண்ணிக்கலாம், உடல்நலம் சரியாகும். ஆனாலுமே 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் காரணத்தினால வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பாக்கிய அதிபதி பாக்கியஸ்தானத்துல மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தை மூலமா அனுகூலங்கள் உண்டாகும். தந்தையுடைய சொத்து ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரும். தந்தைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் வரும் 19 மே 2024 தேதிக்கு பிறகு சிறப்பா இருக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகங்கள் எல்லாம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும். அதுலயும் குறிப்பா சொல்லிக் கொடுக்கறது, போதனை பண்றது, பேங்க் சார்ந்த விஷயங்கள், இது மாதிரியான துறைகள்ல ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில்
கிடைக்கும். 10ஆம் இடத்து அதிபதி மாத முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலையில அழுத்தம் பிரஷர் கொஞ்சம் இருக்கும். ஆனா மாத பிற்பகுதியில சாதகமான பலன்கள் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். விரையாதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் சொத்து வாங்கக்கூடிய யோகம், இது மாதிரியான யோகங்களும் உண்டு. ஆனாலுமே விரையாதிபதி தந்தை ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால தந்தையுடைய உடல்நலத்துல மட்டும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அடிக்கடி விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனால முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.